ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாயந்தரம் பூஜைக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. நானும் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டீ குடிக்கல, 4 மணி ஆகல. சரி, அதுக்குள்ளே பிரசாதம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதனால் பிரசாதம் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்னென்ன பிரசாதம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். காலையிலேயே பால் பாயசம் பண்ணி வச்சு கும்பிட்டுட்டேன். இப்போ சாயந்தரம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கேசரி பண்ணுறேன். என்ன கேசரினா, கேரட் கேசரி பண்ண போகிறேன். இங்கே தயிர் சாதத்துக்கு ஒரே ஒரு கிளாஸ் கூட இல்லை, அதுவும் கொஞ்சம் கம்மி தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதை விசில் போட்டோம்னா அது தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகிடும். தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சுண்டலுக்கு காராமணி வேக வச்சாச்சு. சுண்டலும் கேரட் கேசரியும் தயிர் சாதமும். இப்போ பிரசாதம். தயிர் பாருங்கள், ஊற்றி வச்சது எப்படி இருக்குன்ட்டு. மஞ்சள் தூள் விழுந்துருச்சு அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழப்பம் வேணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவையை நம்ம வணக்கிட்டோம். முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் ஊற்றி வணக்கி ரவையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இதில் நான் கேரட் ஜூஸை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். சுட சுட வச்சு இப்போ ஊற்றிடுவேன். இதில் 2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பால் காய வச்சுருக்கோங்க, அந்த பாலை கொஞ்சம் ஊற்றிடலாம். பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா எப்பயுமே தலை இருக்கும், கெட்டியாகவே ஆகாது கேசரி. இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. கேசரி செய்யும் போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலரெல்லாம் எதுவுமே போடல, வெறும் கேரட் ஜூஸ் மட்டும்தான். எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம ஒன்றும் அது பெரியதில்லை, தண்ணிக்கு பதில் நம்ம கேரட் ஜூஸ் ஊற்றுறோம், அவ்வளோதான். இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பால் ஊற்றினோம்னா இப்படி தளதளன்னே இருக்கும், கெட்டியாகவே ஆகாது. இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும், கெட்டியாகவே ஆகாது. ஒவ்வொருத்தர் கேசரி செஞ்சு அப்படியே களி மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஆகாமல் இப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கேசரி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சாதம் விசில் வந்தோடனே தயிர் தாளிச்சிடலாம். இது சுண்டல் இப்போது தாளிச்சிடலாம். முடிஞ்சிச்சு. பிரசாதம் செஞ்சு இறக்கி வச்சுட்டு நம்ம போய் ரெடி ஆகலாம். இன்னும் எல்லோரும் வருவாங்கள்ல, மஞ்சள் குங்குமம் வாங்கிக்க வருவாங்க, நம்மளும் பூஜை பண்ணணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் கேசரி, காராமணி சுண்டல், தயிர் சாதம், மாதுளப்பழம்லாம் போட்டிருக்கேன். பாலும் காய்ச்சி வச்சுட்டேன் பிரசாதத்துக்கு. டீ போட்டு வச்சாச்சு. நம்ம போய் டீ குடிக்கலாம், ஓகேவா? அப்புறமா ரெடி ஆகிட்டு நம்ம போய் சாமி கும்பிடலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்.